கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதனுடைய உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். இந்த காரியம் யோசுவாவின் நாட்கள் முடிவுற்றது. அவன் மரித்து போனான். தொடர்ந்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டம் கானானியர், அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வேணும். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, கானானியருக்கு எதிராக நாங்கள் யார் முதலாக எழும்பி புறப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டபோது கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், யூதா எழுந்து புறப்பட கடவன் என்று சொல்கிறார். அந்த நாட்களிலே பார்த்தா மோசே கிடையாது, அதே போல் அவங்க வழிநடத்தின யோசுவாவும் மரித்து போனான். இவர்களெல்லாம் மரித்து போன தலைவர்கள். அப்போது அப்படிப்பட்ட தலைவன் இல்லாத காலகட்டங்களிலே யாரை நம்பி புறப்படுவது? ஐயோ, அவங்க இருந்தபோதுமே சில நேரங்களில் சில போராட்டங்கள், பிரச்சனை தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அவங்க இல்லாத போது எப்படி நாம் ஜெயிக்க முடியும் என்றதான ஒரு எண்ணம் அந்த நாட்களில் அவர்களுக்கு இருந்திருக்கும். யாரை தலைமையாக வைத்து புறப்படுவது என்றுதான். அப்போ ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, யூதா என்றால் துதி. அப்போ துதி யாருக்கு? கர்த்தருக்கு தான் துதி. அப்போது ஐயோ, எங்களுக்கு முன்னால் செல்றதுக்கு தலைவன் இல்லையே என்று சொல்லி புலம்புகிற அந்த கூட்டத்தை கர்த்தர் முன்னிறுத்த விரும்பவில்லை. மாறாக கர்த்தரை முன்னிலைப்படுத்தி, ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறார் என்றதான ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிற ஒரு கூட்டம்தான் யூதா. கர்த்தரை உயர்த்துகிற ஒரு கூட்டம், கர்த்தரை துதிக்கிற ஒரு கூட்டம். அப்போ எவ்வளோ பெரிய யுத்தமாக இருந்தாலும் நாம் அந்த யுத்தத்தை பார்த்து மலைத்து போய் நின்று வியந்து பார்த்து ஐயோ என்று புறமிதுகிட்டு போகிற ஒரு நிலையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கல. மாறாக எதிர்த்து நின்று அதில் ஜெயிப்போம். ஏனென்றால் நாங்கள் அல்ல, எங்களுக்கு முன்பாக அவருடைய சமூகம் முன்னால் போகிறது. இந்த யுத்தம் எங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று கர்த்தரை உயர்த்துகிற, முன்னிலைப்படுத்துகிற, முதன்மைப்படுத்துகிற ஒரு கூட்டம்தான் யூதா. அப்படிப்பட்ட மனுஷியாக நானும் நீங்களும் எழும்புகிற போது நிச்சயமாக அதுக்கு ஒரு வெற்றி உண்டு. இந்த இடத்துல அப்படி நாம் கர்த்தரை முன்னிலைப்படுத்தி ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் அந்த காரியம் 100% ஜெயந்தான். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேங்கிறார். அப்போ கர்த்தரை துதிக்கிற ஒரு கூட்டம் எழும்புகிற போது அந்த காரியம் என்ன ஆயிட்டு? முடிந்துருச்சு, நமக்கு ஜெயமாய் முடிஞ்சிருச்சு. இனி ஒரு காலத்தில் போய் ஆண்டவர் செய்து முடிக்கிறதில்லை, எல்லாவற்றையுமே அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ செய்து முடித்ததை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்கிற மட்டும் நம்முடைய வேலையாக இருக்கட்டுமே. உண்மையாய் கர்த்தரை துதிப்போம், பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும். ஆகவே முன்னால் நிறுத்த வேண்டிய ஒன்று இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே. அவரை மட்டுமே முன்னால் வைப்போம், முன்னிலைப்படுத்துவோம். நிச்சயமாக இந்த நாளிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளில் பெரிய ஒரு வெற்றியை காண்போம். மற்ற எதையும் முன்னால் வைக்க வேண்டாம், அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்துவோம். காரியம் ஜெயமாய் மாறும். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை என்னென்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு நீங்கள் முன்னால் போங்க, உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு புறப்படுவோம். தேசம் என் கையில் கொடுத்துட்டார், இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு என்றதான ஒரு நிலைப்பாட்டோடு போவோம். இந்த நாள் வெற்றி நாளாக மாறட்டும். பரலோக பிதாவே, துதிக்கிற ஒரு கூட்டத்தை முன்னிலைப்படுத்தி ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக ஆண்டவரே எழும்ப ஆண்டவரே நீர் விரும்புகிறீரப்பா. எங்களுக்கு ஆண்டவரே அந்த தேசத்தை ஒப்பு கொடுத்துட்டீங்க. எந்த காரியத்துக்காக நாங்கள் காத்திருந்தோமோ அதில் எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து விட்டீர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் புலம்பலை விட்டுவிட்டு உம்மை முன்னிலைப்படுத்தி துதிக்கிற கூட்டமாக எழும்பி ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி மேல் வெற்றி அடைந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.